ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காயை வச்சு ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் கத்திரிக்காய் சைடிஷ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சைடிஷ்ஷு. இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டு பற்கள் ஒரு 7-8 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ கண்ணாடி பதம் வர அளவுக்கு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் 2 பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காயும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க. இடையில கலந்து விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கு. அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு இந்த மசாலனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொத்து அளவுக்கு மட்டும்தாங்க சேர்க்குறேன். கொத்தமல்லி தழை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்குங்க, நல்லா இருக்குங்க சுவையாக நிறைய கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் குறப்பாக நைஸாக அரைக்க மாதிரி. இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச கத்திரிக்காய் கலவையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வதக்கி தான் செஞ்சுருக்கோம், அதனால் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதுங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு கத்திரிக்காய் கடையில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 3 நிமிஷம் போல். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் கத்திரிக்காய் கடையில் நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, ரொட்டியோட பரிமாறுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க, ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் கடையில் இதே முறையில் இதே அளவோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கொடுங்க. வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த கத்திரிக்காய் கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.